ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாண்டியன் ஸ்டோர்ஸ் சீரியல் நியூ ப்ரோமோ என்னென்னு பார்க்கலாம். தங்கமயில் வந்து சண்டைலாம் முடிஞ்சதுக்கப்புறமா ரூமில் லாக் பண்ணி கொஞ்சிட்டு அழுந்துட்டு இருக்காங்க. அப்போது பாண்டியன் வந்து வெளியே மாமா இங்கே கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூப்பிட்றாங்க. கூப்பிட்ட உடனே இப்போ உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீ ஃபோன் பண்ணுறியா இல்லை நாங்கள் ஃபோன் பண்ணட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. உடனே பாண்டியன் வந்து அவங்களோட அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி வர சொல்கிறாங்க. என்னவா இருக்கும், எதுக்காக வர சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தங்கமயிலோட அம்மாவும் அப்பாவும் ரொம்பவே பதறடிச்சுக்கிட்டு ஓடி வராங்க. அப்போ வந்துட்டு ரொம்பவே கோவமாக இருக்காங்க. தேன் எல்லாருமே ரொம்பவே டென்ஷனாக இருக்காங்க. அப்போ வந்துட்டு கேட்குறாங்க, கோமதி வந்து கேட்குறாங்க, உன் பொண்ணு என்ன படிச்சிருக்கா அப்படின்றாங்க. என் பொண்ணு என்ன டிகிரி படிச்சிருக்கா, அதுவும் எம்ஏ இங்கிலீஷ் வரைக்கும் படிச்சிருக்கா அப்படின்னு தங்கமயிலோட அப்பா வந்து சொல்கிறாங்க. அதெல்லாம் கேட்ட உடனேயே கோமதி எல்லாருமே ரொம்பவே கோவப்படுறாங்க. உடனே சரவணன் வந்துட்டு பெரிய ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு வந்து அடிக்கிறதுக்காக வராங்க. அப்பா அம்மா 2 பேரும் போதும் அமைதியாக இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே கோமதி வந்து சொல்கிறாங்க, எங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும், அவள் +2 தான் படிச்சிருக்கா, அதுவும் சரவணனோட 2 வயசு பெரியவ இவ அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயத்தையும் போட்டு உடைச்சிடுறாங்க. அது கேட்ட உடனே 2 பேருமே ஆடி போய் நிற்கிறாங்க. அதெல்லாம் பார்த்த உடனே தங்கமயில் வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. போதும், இன்னும் என்னென்னலாம் போய் வச்சுருக்கீங்களோ தெரியல, உங்கள் குடும்பத்தை பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக இருக்குது அப்படின்னு கோமதி வந்து ரொம்பவே அசிங்கமாக எல்லாரையுமே பேசிடுறாங்க. இதுக்கப்புறம் அவள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது, ஒழுங்காக உங்கள் வீட்டுக்கே கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு பாண்டியன் வந்து தங்கமயில வீட்டை விட்டு அனுப்புறதுக்கு முடிவு பண்ணியிருக்காங்க. அது கேட்ட உடனே தங்கமயில் வந்து ரொம்பவே ஷாக் ஆகியிருக்காங்க. இதோட இந்த ப்ரோமோ முடியுது. வரப்போகிற எபிசோடில் என்ன மாதிரிலாம் நடக்க போகுது நம்ம பார்க்கலாம்.